கனவு, அதுவும் குறிப்பாக கெட்ட கனவுகள் ஒரு சாதனங்களை குறிப்பிட்டு வரும். அது தலைகீழ வரும்னு சொல்றா. எப்படின்னா, இப்போ அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறவாளுக்கு அதிகமாக பணம் கொட்டி கிடக்கிற மாதிரி கனவு கண்டானா அது புணம். மறுநாள் காலம்புற புணத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும். புணத்தை போய் தர தரன்னு இழுத்துன்னு போகிற மாதிரி கனவு கண்டா நமக்கு பண லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு. அதனால் மனது தலைகீழாக சொல்லக்கூடிய பண்புடையதாக இருக்கும். அதுவும் மந்திர ஜெபம் பண்ணுறவாளுக்கு இந்த மாதிரி வரும்னு சொல்கிறா. எந்த விதமான இறை நம்பிக்கை அதை மாதிரி இல்லாதவாளுக்கும் கூட 6 முறை கனவு வரும்னு சொல்கிறா. அதாவது அதாவது அந்த யார் தூங்குறாளோ அவள் யார் பேரில் ரொம்ப அன்பு வச்சுருக்காளோ அவளுக்கு ஏதோ ஆபத்து அல்லது சம்பத்து மரணாதி விஷயங்கள் இதை மாதிரி அறிவிக்கிறதுக்கு விடியற் காலை கனவு வரும்னு சொல்கிறா. அந்த விடியற் காலை கனவுல இறந்தவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அந்த இறந்தவர்கள் வந்தால் யாராவது இறந்து போவதற்கு உண்டான ஒரு சூழல். அதாவது காணுபவருக்கு அந்த இறந்தவர் என்று அவரால் அறியப்படணும். அப்படி படுறவா வந்தால் அவளுக்கு அது. அதே மாதிரி ஆகமங்களில் ஒரு கனவு சொல்லியிருக்கா. என்னன்னு கேட்டால், தீட்சை பண்ணி வைக்கும்பொழுது யாகசாலையிலேயே அந்த ஹவிசு கொடுத்து சாப்பிட சொல்லி தூங்க சொல்லுவாள். அவள் கனவு காணும்போது அது ஆகமத்திலே குறிப்பிட்டு இந்த கனவு வந்தால் இறையருள் அவனை ஏற்றுக்கொண்டது, இந்த கனவு வந்தால் இது விநாயகர், இது முருகன் அப்படின்னு அந்த மந்திரத்தை அவளுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக வரக்கூடிய கனவுன்னு சொல்கிறா. இந்த மாதிரி கனவுகளில் பல வகை உண்டு. என்றாலும் சில கனவுகள் தீய பலனை தரக்கூடிய கனவுகளை நாம் வெளிப்படையாக காண்கிறோம் என்று நமக்கு தெரிந்தால், சில பேருக்கு ஒரு அனுபவம் வரும். இந்த கனவு காணும்போதெல்லாம் பிரச்சனையில் மாட்டிக்குவான். இந்த கனவு காணும்போதெல்லாம் ஒரு விதமான வரவோ இல்லை மகிழ்ச்சியோ வரும். மன அழுத்தம் கூட கனவாக வரும்னு சொல்கிறா. அதாவது தீராத ஆசைகள், அதனால் இரவில் அந்த வயசு பசங்களுக்கெல்லாம் வரும். அந்த மாதிரி கனவெல்லாம் நல்ல ஒரு பலனை தருவதாக இல்லை. அது எண்ணத்தின் வெளிப்பாடாக அது இருக்குது. இப்போ இந்த கனவு எதுவாக இருந்தாலும் சரி, தீய பலனாக இருந்தால் அது அருகம்புல்லை தலையில் வச்சு ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லுவாள். அப்படி இல்லைன்னா கணபதிக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப தீய கனவு நமக்கு வெளிப்படையாகவே தெரிஞ்சு யாருக்கோ ஏதோ ஒரு கெடுதல் வரப்போகிறது அப்படிங்கிறத அறிவுறுத்துறதுக்காக வர கனவாக இருந்தால் அது பெரும்பாலும் விடியற்காலையில் வரும். ஸ்நானம் பண்ணி இறைவனுடைய சின்னத்தை தரித்து குலதெய்வத்தை மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணினா அந்த கெட்ட கனவு நீங்குவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது என்று சாஸ்திரங்கள் பரிந்துரை செய்கிறது.